ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காளான் மிளகு பிரட்டல் செய்யலாமா? ஸோ இதுக்கு வந்து காளான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ காளானை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு சீக்ரெட் பவுடர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த சீக்ரெட் பவுடரை போட்டிங்கன்னா தான் இந்த மிளகு பிரட்டல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கூட மிளகு சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பவுட்ரு பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த காளான் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மெயினானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர். நான் பட்டரை நல்லா உருக்கி சேர்த்துருக்கேன். ஸோ நீங்களும் பட்டரை நல்லா உருக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, ஸ்பைசஸ், நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அன்னாசிப்பூ, பட்டை, லவங்கம், சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். ஸோ பெரிய வெங்காயமாக குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க காளானையும் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது, காளானில் தண்ணி இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக நல்லா பிரட்டிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா காளான் நல்லா வெந்து சுருண்டு வந்துடும். ஸோ இதில் தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நல்லா பிரட்டி விட்டுருங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. ஸோ மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி சுருண்டு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் நீங்கள் நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. அது கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ளேவருக்கு நீங்கள் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இதெல்லாமே ஒன்று சேர நல்லா சுண்டு நல்லா வதங்கி வரணும். ஸோ வதங்கி வந்துருச்சுன்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. நான் இப்போதைக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, கால் டம்ளருக்கும் குறைச்ச அளவுக்கு நான் தண்ணி தெளித்து விட்டு தான் இதை கிண்டியிருக்கேன். நல்லா வெந்து சுருண்டு அப்படியே சூப்பராக நான்வெஜ் மாதிரி வந்துடுங்க. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் கொத்தமல்லி தழை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும்